ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமதோஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் குழம்பு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 கிலோ மட்டனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது மட்டனில் இருக்க தண்ணி எல்லாமே மேலே வரணும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டனுக்கு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 50 கிராம் அளவுக்கு வெள்ளை பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது கூட ஒரு 2 துண்டு அளவுக்கு நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள். மட்டன் குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட கடைசியாக நம்ம 50 கிராம் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டனுக்கு 50 கிராம் அளவு தேங்காய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததும் 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷமாக மட்டன் நல்லா வெந்திருக்கு. நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மட்டன் ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், இதை நம்ம கிளறி விட்டு இப்போ இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் இதை 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம காரத்துக்காக கறி மசாலா பவுடர் மட்டும்தான் நான் சேர்த்த போகிறேன். வேறு மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாது. நான் 1 கிலோ மட்டனுக்கு 75 கிராம் அளவு கறி மசாலா பொடியை நான் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா பொடி சேர்த்து செய்யும்போது மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்க வேண்டாம். இந்த அளவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா குழம்பு ரொம்பவுமே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி காரம் அதிகமாக சேர்த்தலை. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. ரொம்ப காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா. இப்போ இதை நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க மட்டனில் இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ மட்டன் 3/4 நமக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மட்டனில் ஏற்கனவே நமக்கு வேக வச்ச தண்ணி இருக்குது. அதனால் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டன் குழம்புல உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ உப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை 6லேருந்து 7 நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ரொம்பவுமே சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு ஈஸியான மெத்தடில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவும் நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது. நான் சொன்ன அளவுகளோட இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.